கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 3.1 பில்லியன் ரிங்கெட் இழப்பு சம்பந்தப்பட்ட வர்த்தக குற்றச்செயல்கள் பதிவாகி இருப்பதாக புக்கெட் ஆமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோஸ்ரீ ரம்லி மொஹமட் யூசோ நேற்று கூறினார். இந்த வழக்குகள் தொடர்பில் 41,701 புலனாய்வு அறிக்கைகள் தயாரானதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈராண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட கடந்த ஆண்டு வர்த்தக குற்றச் செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. 2022ஆம் ஆண்டில் 1.7 பில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட 30,536 வழக்குகள் பதிவாகின. 2023ஆம் ஆண்டில் 2.1 பில்லியன் ரிங்கிட் இழப்பு சம்பந்தப்பட்ட 40,340 வழக்குகள் பதிவானதாக அவர் சொன்னார். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் வர்த்தக குற்றச்செயல் எண்ணிக்கையும் அதனால் ஏற்பட்ட இழப்பும் அதிகரித்திருப்பதை காண முடிகிறது. ஏராளமானோர் இல்லாத முதலீட்டு திட்டத்தில் பணத்தை செலுத்தி மோசடி செய்யப்பட்டிருக்கின்றனர். கடந்த ஆண்டு இல்லாத முதலீட்டு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்தவர்கள் ஏறத்தாழ 850 மில்லியன் ரிங்கிட்டை பறிகொடுத்திருக்கின்றனர் என்று அவர் சொன்னார். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத கிரிப்டோ அந்நிய நாணய முதலீட்டு திட்டத்தால் 123 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பது பதிவாகி இருக்கிறது. ஜொஹூரை சேர்ந்த 74 வயது நபர் லட்சக்கணக்கான ரிங்கிட்டை இந்த இல்லாத முதலீட்டு திட்டத்தில் பறிகொடுத்திருக்கிறார் என்றும் அவர் சொன்னார். நேற்று கோலாத்திரங்கானுவில் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை திறந்து வைத்த பின் அவர் நிருபர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டு முதல் 10 வாரங்களில் ஆன்லைன் மூலம் 4,353 மோசடி சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இந்த மோசடிகளால் ஏற்பட்டிருக்கும் இழப்பு 191.29 மில்லியன் ரிங்கிட் ஆகும். இல்லாத முதலீடு தொடர்பில் 123.64 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கைபேசி அழைப்பு மோசடி மூலம் 48.17 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மின் வர்த்தகம் மூலம் 6.05 மில்லியன் ரிங்கிட் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. மின் நிதி மூலம் 4.92 மில்லியன் ரிங்கிட் இழப்பு பதிவாகி இருக்கிறது. இல்லாத கடன் திட்டத்தில் 3.64 மில்லியன் ரிங்கிட் இழப்பு பதிவாகி இருப்பதாக அவர் விவரித்தார். கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஆன்லைன் மூலமான மோசடி வழக்குகள் அதிகரித்திருக்கின்றன. 2022இல் ஆன்லைன் மோசடி தொடர்பில் 25,479 வழக்குகள் பதிவாகின. 2023இல் இது 34,495 வழக்குகளாக அதிகரித்தன. கடந்த 2024இல் இந்த வழக்குகள் எண்ணிக்கை 35,368 உயர்ந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு நாடு முழுவதும் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்ட கும்பல்களைச் சேர்ந்த 23,000 நபர்களை போலீஸ் கைது செய்திருக்கிறது. ஆன்லைன் மோசடிகளை ஒடுக்குவதில் போலீஸ் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது என்று அவர் மேலும் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.